நாங்க போராடுறதுக்கு யாருமே எங்களுக்கு வந்து எந்த ஒரு கட்சியில இருந்தோ யாருமே வந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ணல. நாங்க இவ்வளவு போராடின பிறகு இந்த மீடியால இதுல எல்லாம் பார்த்துட்டு அண்ணன் வந்து கோபி அண்ணா வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார். இன்னைக்கு நிழல இருந்துக்குன்னு கோபி அண்ணா பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் எந்த அருகதையும் கிடையாது. ஏழை மக்களுக்காக தான் வந்து அண்ணன் வந்து ரொம்ப போராடினாரு. நாங்க காசு கொடுத்தோ இல்ல எங்களுக்காக ஏதோ ஒரு கொடுத்தோ லஞ்சமோ கொடுத்தோ நாங்க வந்து அவரை வர வச்சு எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி நாங்க பேச வைக்கல. நாங்க எங்க கண்ணீரோட எங்க கண்ணீருங்களை எங்க காயத்துங்களை எங்க ரத்தத்துங்களை பார்த்துட்டு அவரா முன் வந்து எங்களுக்கு அவர் தான் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணார கண்ட அவர் எந்த இடத்துலயும் போயிட்டு பணத்தை வாங்கிக்கணும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. இவரை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் எந்த அருகதையும் கிடையாது. இந்த முத்தாரன்றதுக்கு யாரு ஏசி ரூம்ல இருந்து இல்ல கலர் கலரா லைட் போட்டு கோட் ஷூட் போட்டு வந்து உட்காந்து கால் மேல கால் போட்டு பேசினா அவர் பேசுறது எல்லாம் கரெக்ட் ஆயிடுமா? அவர் கேட்கற கேள்வி நாங்க பதில் சொல்ல நம்ம வந்து எங்க இடத்துல வந்து பார்க்க சொல்லுங்க. நாங்க எந்த நிலைமையில இருக்கிறோம், நாங்க எப்படி எல்லாம் கஷ்டப்படுறோம், இது குழந்தைங்களை வச்சு எந்த இடத்துல எப்படி இருக்கணும் வந்து ஒரு நாள் அவரால் வெயில வந்து தாங்கி மீடியாக்கள் எப்படி வந்தாங்கன்னா நாங்க கூப்பிடல. ஆனா இந்த இஷ்யூ பெருசானது கோபி அண்ணா வந்தது பிறகு மட்டும்தான். அவர் எங்க பின்னாடி சப்போர்ட்டா நின்ற பிறகுதான் இந்த ஒட்டுமொத்த மக்களும் எங்களை திரும்பி பார்த்தாங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைனவே விவாதிக்க ஆரம்பிச்சாங்க. எங்களை அரெஸ்ட் பண்ணும் போது ஒரு தீவிரவாதி கொடுக்குற மரியாதையை கூட எங்களுக்கு கொடுக்கல பிரதர். ஒரு என்ன சொல்றாங்க, திருடங்களுக்கும் கொள்ளைக்காரங்களுக்கு இருக்கிற மாதிரி என்னமோ நாங்க என்னமோ கஞ்சா கடத்துற மாதிரி பெண்களை அவ்வளவு அடிச்சு துன்புறுத்தி இழுத்துன்னு போற அளவுக்கு நாங்க என்ன பண்ண தப்பு பண்ணோம்? எதுக்கு எங்களை அரெஸ்ட் பண்றீங்கன்னு கேட்க மாட்டாங்களா பிரதர்? அதை கேட்டதுக்கு ஒரு பொண்ணை 4 பேர் தூக்கின்னு போறாங்க பிரதர். படியில போட்டு முதுகு உடைஞ்சு போகுது. ஒரு அக்கா பயத்துல சூசைட் பண்றாங்க. அவங்க பேசுற பேச்சுக்கும் அவங்க பண்ற அந்த பிஹேவியருக்கும் ஐயோ ஏதோ நம்ம என்ன பண்ற போறாங்க அதுக்குள்ள நம்மளே செத்துலாம் சொல்லிட்டு ஒரு அக்கா ஒருத்தவங்க மயக்கம் போட விட்டாங்க. ஒரு அக்காக்கு கையெல்லாம் கிழிச்சுக்கிச்சு. அப்படியே பிரதர் பண்ணோம். இதை பாக்குற மனசாட்சி உள்ள ஒரு மனிதன் கண்டிப்பா எங்க பக்கம் வந்து நிப்பாரு பிரதர். அப்படிதான் வந்து கோபி நாயனார் எங்க பக்கம் நின்றாரு, எங்களுக்காக போராடினாரு. நிறைய பேர் பெரியோர் அமைப்பை பத்தி பேசுறாங்க. எந்த பெரியோர் அமைப்பை பின்பற்றுறவங்களும் எங்க கூட வந்து நிக்கல பிரதர். அவர் மட்டும்தான் வந்து நின்னாரு. அவரை பேசுறதுக்கு யாருக்கும் எந்த ஒரு தகுதியும் இல்லை. என்ன சொல்றது, கஷ்டத்தை போராட்டத்தில் களத்துல இறந்து போராடுறவங்களுக்கு தான் பிரதர் அந்த வலி புரியும். வாய்க்கு வந்த மாதிரி யார் வேணுமானா என்ன வேணா பேசலாம்னு மட்டும் பேசக்கூடாது பிரதர். யோசிக்கணும். எத்தனை போராட்டத்தில் அவர் கலந்து நிற்பாரு, எத்தனை பேர்கிட்ட அவர் காசு வாங்குறதுனா வாங்கி இருப்பாரு. எங்க கிட்ட அந்த இதுவரையும் ஒரு தண்ணி பாட்டில் கூட வாங்கி கொடுக்கல பிரதர். அவரு எங்களுக்காக எங்க கஷ்டத்துக்காக வந்து நின்னாரு. ஏன்னா நாங்க எல்லாருமே ஏழை மக்கள், எங்களுக்கு இருக்க இடம் இல்லை. நாங்க போராடுறது கரெக்டான விஷயத்துக்கு போராடணும் அப்படின்னு அவர் உணர்ந்தாரு, எங்க கூட நின்றாரு. அவருக்கு சப்போர்ட் பண்ணாத மக்கள் எதுக்கு அவரை தப்பா பேசுறாங்க சொல்லுங்க பிரதர்? அவர் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற ஒரு பிசினஸ் பண்றவர், ஒரு ஷூட்டிங் எடுக்கிறவர், அவருக்கு எவ்வளவு காசு சம்பாதிப்பாரு. எங்களுக்காக நிக்க வேண்டிய அவசியமா அவருக்கு இல்ல பிரதர். ஏன்னா அவர் பெரியார் அமைப்பை பின்பற்றதுனால அவர் எங்களுடைய வழிகளை அவர் புரிஞ்சுக்கினாரு, எங்க கூட வந்து நின்னாரு. எங்க கூட வந்து நின்னதுக்காக இவருக்கு இவ்வளவு அசிங்கமா அவமானமா அவருக்கு தேவையா பிரதர்? எதுக்கு அசிங்கப்படுத்துறீங்க அவரை? எங்ககிட்ட எதுவுமே இல்லை. நாங்க எப்படி அவருக்கு பணம் கொடுப்போம்? நாங்க கொடுத்ததுக்கான சாட்சி ஏதாச்சும் இருக்கா? இல்ல யாராச்சும் இப்ப படிச்ச பசங்கள்லயே 2 பேர் மேல கேஸ் இருக்கு. படிக்கிற பசங்க குரூப் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க, அவங்க மேல கேஸ் இருக்கு. இந்த பிரச்சனை இல்ல. இப்ப அந்த பசங்க எக்ஸாம் எழுத முடியுமா? நாங்கன்னா அவ்வளவு பாவம் பண்ணோம் சார். எங்க இடத்துல நாங்க கேக்குறோம். நாங்க இத்தனை வருஷம் நாங்க வாழ்ந்து பட்டா இல்லாம எல்லா ஆபீஸ்ல புறம்போக்கு இருக்கிற காலி பண்ணுன்னு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க சார். கால் மேல கால் போட்டுக்கினேன். எந்த ஆபீஸ்ல போயிருந்தாலும் எங்களுக்கு மரியாதை இல்லை சார். நாங்க அதுக்கு எங்க நிலத்தை போய் கேட்டா எங்களை அடிச்சு ஓட விடுவாங்களா? குழந்தைங்களை விடுவாங்களா சார்? என்னெல்லாமே பேசுறாங்க சார். அவங்க எங்களுக்கு பேச தெரியல. ஆனா எங்களுக்கு பிரச்சனை வந்த பிறகுதான் அந்த சார் வந்தாரு, கோபிநாத். அவர் எங்களை வந்து தூக்குனாரு. நாங்க கீழே ஊந்துட்டோம், எங்களை தூக்கி விட்டாரு. வயசானவங்களை தூக்குனாரு, அப்படியே அணைச்சிக்கிறாரு சார். அதனால நாங்க அவர்கிட்ட நின்னோம். நாங்க அவர் மேல நாங்க பணம் கொடுக்குற அளவுக்கு நாங்க வசதியும் இல்லை. நாங்க அவரை பணம் கொடுத்து அவர் வாங்குற அளவுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை சார். நாங்களா அன்னாட போனதான் கூலி சார். எங்களுக்கு சாப்பாடு எங்களுக்கு எதுவுமே இல்லாம எந்த பொருளாதாரமே இல்லை. எங்களுக்கு வீடும் இல்லை சொந்தமா. நாங்க எப்படி அவருக்கு பணம் கொடுப்போம் சார்? நாங்க கூலி வேலை, 100 நாள் வேலை, இந்த வேலை அந்த வேலை, அன்னாட 100 ரூபாய் 150 ரூபாய் அப்படிதான் நாங்க ஓடுறோம். அதுல நாங்க சேர்த்து அவருக்கு அவ்வளவு பணம் கொடுக்க முடியுமா சார்? சொல்லுங்க. செய்யறாங்க விட்டுட்டு பிரதர். இந்த பிரச்சனை கோபி அண்ணா வந்த பிறகு பெருசான பிறகு கட்சிக்காரங்களும் நிறைய பேர் வந்தாங்க. நிறைய கட்சியில இருந்தோம் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்க கோரிக்கை என்ன, உங்களுக்கு பட்டா வேணுமா, நாங்க அரேஞ்ச் பண்ணி தரோம். அன்னைக்கு ஒரு நாள் மறுநாள் பக்கத்துக்கு காணும் வராங்க, கேக்குறாங்க, போறாங்க. நாங்க போயிட்டாங்க. மறுபடியும் யாரும் வந்து பாக்கல. எங்க கூட நின்றது கோபி அண்ணா மட்டும்தான். இன்ன வரையும் அவர் எங்க கூட நிக்கிறாங்க. அவரு எங்க கூட நிக்கிறது தான் பிரச்சனையா? இல்ல அவரும் எங்களை விட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்களா? அப்ப எங்களுக்காக யார் தான் இருப்பாங்க? கடவுள் யாரானா ஒருத்தர் மனுஷ ரூபமா தான் வருவாரு. அப்படி கடவுள் அமைச்சு அவர் ஒருத்தர் தான் நாங்க நினைக்கிறோம். எங்களுக்காக கடவுள் அமைச்சவர் அவருன்னு நாங்கள் நினைக்கிறோம். அவரையும் எங்கள் கூட்டத்திலேருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் காலி பண்ணணும்னு நினச்சி அவரையும் பயமுறுத்தி பண்ணணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு எங்களுக்கு புரியல. பட்டாவுக்கு தகுதி இல்லைன்னு எதை வச்சு சொல்கிறாங்க எனக்கு அது புரியல. தகுதி எப்படி? நாங்கள் வசதியாக இருக்கிறோமா? இல்லை லட்சக்கணக்கில் இல்லை இன்கம் டேக்ஸ் வரி தானே கட்டுறோமா? நாங்கள் அன்னாட என்னவோ ஒரு 200 300 எங்கள் கூலி. அது கூட கஷ்டமே. வெயிலில் 3 மணி வரையும் போனாதான் அந்த 200 ரூபாய் கூட எங்களுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும் போது எங்களுக்கு பட்டா கூட தகுதி இல்லை அப்படின்னும் போதும் நாங்கள் என்னவா இருக்கிறோம் இந்த ஊரில்? அப்போ ஓட்டு போகிறதுக்கு மட்டும் தகுதியா? எங்களுக்கு ஓட்டு கேட்க மட்டும் வரதுக்கு தகுதியான ஊரா இது? அப்போ மட்டும் இது மேய்க்கால் புறம்போக்கு, இது உள்ள போக கூடாது, இது உள்ள இருக்க கூடாதுன்னு தெரியாதா? இப்போ மட்டும்தான் இது வந்து தகுதி இல்லாத இடமா தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் நாங்க கேட்க கூடாதா? இதுக்கு தகுதி இருக்கு, வரி கட்டுறதுக்கு நாங்க தேவைப்படுறோம். வரி கூட கட்டுறோம்.
இல்ல குடிநீர் வரி கட்டுறதுக்கு, வீட்டு வரி கட்டுறதுக்கு, கரண்ட் பில் கட்டுறதுக்கு, இந்த மாதிரி எல்லா வரிகளும் கட்டுறதுக்கு இந்த ஏழை மக்களுடைய உதவி தேவை. அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்கு இந்த ஏழை மக்களோட உதவி தேவை. ஆனா எங்களை வாழ வைக்கிறதுக்கான உதவியை வந்து இந்த கவர்மெண்ட் செய்யாது. அப்படிதானே? அப்ப தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து தாழ்த்தப்பட்டவங்களாவே தான் இருக்கணுமா? சொல்லுங்க. இந்த கோரிக்கையை எடுத்து இதே கவர்மெண்ட் எடுத்து நடத்தக்கூடாதா? முத்தாரன்றவர் இவ்வளோ பேசும்போது அதை ரத்து பண்ண சொல்லி எதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல? அவரு எங்களை அரெஸ்ட் பண்ண சொல்ல பண்ணாங்கல்ல, எதுக்கு இந்த பெண்கள் மேல எதுக்கு வழக்கு போட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் பேசவே இல்லை. அதை பத்தி எதுக்கு இவ்வளோ பேசும்போது அதை மட்டும் எதுக்கு எடுத்து பேச மாட்டேன்றாரு? அவரை கோபியண்ணா தாழ்த்தி பேசுறாருல்ல, அவர் சப்போர்ட் பண்ற எங்களுக்கு கடவுள் சகோதரி சொன்ன மாதிரி எங்களுக்கு கடவுளா வந்து நின்னாரு. அவரை எதுக்கு குறை சொல்லி பேசணும்? இவர் இவ்வளோ பேசும்போது ஏழை மக்களுக்கு அவரும் சப்போர்ட் பண்ணல, இருக்கிற பேருங்கிட்ட சப்போர்ட் பண்ணி பேசுங்கன்னு சொல்லலாம். சப்போர்ட் பண்றவங்களே குறை சொல்லி பேசினா எப்போ? எங்களுக்கு எங்க ஊர் மண்ணா எங்களுக்கு கொடுக்கறதுக்கு அந்த அரசாங்கத்துக்கு உரிமை இல்லாத போது குறைகார கொடுக்கறதுக்கு மட்டும் உரிமை இருக்குதா? அந்த மண்ணு அள்ளின்னு போறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குதா? அதுக்கு சப்போர்ட் பண்றா. சப்போர்ட் பண்ண வந்த கோபி நாயர் அண்ணா மட்டும் தான் எங்களுக்காக அன்னைக்கு வந்து ஆதரிச்சாரு. அவர் ஆதரிச்சதுக்காக இன்னைக்கு வந்து அவர் வந்து எந்த மீடியால, எந்த இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல எதுல பார்த்தாலும் மிமிக்ரி பண்ற மாதிரி காமெடி போட்டு ஒரு மாதிரி சர்ச்சைப்படுத்தி அவருடைய மன உளைச்சல் அவரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத அளவுக்கு பண்ணிட்டு வராங்க. இதனால உங்களுக்கெல்லாம் என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எங்க ஊருக்காக யார் வேணாலும் நீங்க கூட எங்களுக்காக ஆதரிக்கலாம் பரவாயில்ல. அவமானப்படுத்துற மாதிரி இந்த காமெடி எல்லாம் போட்டு எங்களை வாழ்வாதாரமே இவ்வளவு கேள்விக்குறியாக்குற மாதிரி பண்ணாதீங்க தயவு செய்து.